டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேலம் மாவட்டத்தின் பழைய சூரமங்கலம் பகுதியில் அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. 65 ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இதனிடையே இந்த பள்ளியில் உள்ள உரிமையாளர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஏற்கனவே விளையாட்டு மைதானம் விற்பனை செய்யப்பட்டது. தற்போது பள்ளி கட்டடத்தையும் தனியார் நிறுவனம் விலைக்கு வாங்கியதால் உரிமையாளர்கள் பங்குத் தொகையை பிரித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளனர். இனிமேல் பள்ளியை இயக்க முடியாது என்று பள்ளி நிர்வாகம் கூறியதை அடுத்து மாணவர்களின் பெற்றோர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து கொண்டு பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சேலம் இரும்பாலை செல்லும் சாலையில் இருபுறமும் வாகனத்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட பாமக நிர்வாகியும் சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவுமான அருள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தார். அங்கிருந்த பொதுமக்களிடம் நடந்த விஷயத்தை கேட்டறிந்த அருள் பள்ளி தாளாளரிடம் பெற்றோர் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர்கள் பள்ளியை விற்பனை செய்யும் நோக்கம் இல்லை என தெரிவித்தவுடன் பாமக எம்எல்ஏ அருள் திடீரென பள்ளி தாளாளர் காலில் விழுந்து கெஞ்சினார். பள்ளியை விற்பது பாவ செயல், சுற்றுவட்டார பகுதியில் வேறு எந்த பள்ளியும் இல்லாததால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று கதறினார். பெற்றோர் நடத்திய போராட்டம் காரணமாக எம்எல்ஏ அருள் பள்ளி நிர்வாகிகள் காலில் விழுந்து கெஞ்சியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. எம்எல்ஏ அருள் ஏற்கனவே ஒருமுறை பள்ளி மாணவர்களின் காலில் விழுந்துள்ளார். கடந்த ஜனவரி மாதம் சேலம் மாவட்டம் பாகல்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியின் போது திமுகவை சேர்ந்த சிலர் பள்ளிக்கு வந்து அருளிடம் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது. அப்போது பாமகவினரும் குவிந்துவிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேசிய அருள், கண்ணுங்களா, உங்களோட காலத்தொட்டு மன்னிப்பு கேட்கிறேன். நான் அரசியல் செய்ய விரும்பவில்லை. ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிற இடத்துல உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்க. நான் இங்க ஒரு கட்சிக்காரனா பேசல. உங்களை அசிங்கப்படுத்தின அரசியல்வாதிகளுக்கும் சேர்த்துதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என கூறி மாணவ மாணவிகளின் காலில் விழுந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.